தொடர்ந்து நம்முடன் இது குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியம் இணைப்பில் வந்திருக்காங்க. வணக்கம் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியம், உங்களுடைய பார்வை. ஆ, இப்போ இவ்வளவு சீக்கிரமா தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கறதுக்கான காரணம் வந்து அவங்க ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காங்க. எப்படியாவது விக்டரி வந்து அவங்களுக்கு சாத்தியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறது அதிமுக. இதுல ஒன்றும் தவறில்லை. ஆனால் இதுல இருக்கக்கூடிய ஐரணி என்ன அப்படின்னா, இன்னைக்கு 150 நாட்களாக 100 நாள் வேலை திட்டம் உயர்த்தப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றார். டெல்லியில இதற்கு பார்லிமெண்ட்ல எதிர்க்கட்சிகள் இதற்கு அதை வந்து விவிஜி ராம்ஜின்னு மாற்றும் போது, மன்ரேகா திட்டத்தை மாற்றும் போது காந்தி பெயரை நீக்கிவிட்டு 150 நாட்கள் 100 நாட்கள் வேலை திட்டத்திற்கான அந்த பலன்களை எல்லாம் குறைத்த போது அதிமுக வாய் மூடி மௌனமாக இருந்தது. இப்போ அதை பேசுவதற்கு அதிமுக ஏன் பேசுகிறது அப்படின்னா, தேர்தல்ல எப்படியாவது வாக்குகளை பெற்றுவிட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பேசுறாங்க. இதுல தவறுன்னு நான் சொல்லல. அதனால இது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவங்க யூஸ் பண்றாங்க. ரொம்ப ஏர்லியா எலெக்ஷன் அவங்க வந்து எதிர்பார்க்கறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி இவ்வளவு சீக்கிரம் ப்ரெடிக்ட் பண்ணா, அதாவது ப்ராமிசஸ் இவ்வளவு சீக்கிரம் கொடுத்தா தங்களுக்கு சாதகமாக தேர்தல் காலத்தை பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு அதிமுக எதிர்பார்க்கிறது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இதுக்கு முன்னாடி திரு பிரியன் சொல்லியிருந்தாரு, இந்த தேர்தல் அறிக்கை அப்படின்றது அவங்க வந்து மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு கூட அவங்க கூட்டணியில் இருக்காங்க, அதை நம்பி வெளியிட்டிருக்காங்க. ஒருவேளை அவங்க அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கூட்டணியில் இருக்கனால அவங்க வந்து நிதியை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. ஒருவேளை அவங்க நிதி விடுவிக்கணும் அப்படின்னா பாஜக தரப்பில் எதுவும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுமா? குறிப்பாக கூட்டணி ஆட்சியில் அதிகார பகிர்வு அந்த மாதிரி எதுவும் கட்டுப்பாடுகள் விதிப்பாங்க? ஏற்கனவே அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரகிள்ல தானே இருக்காங்க. இப்ப வரைக்கும் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்க முடியும் என்றதை உறுதியாகவே அவங்களால சொல்ல முடியல. என்னதான் எடப்பாடி பழனிசாமி அதை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி தரப்புல இருந்து அதற்கான உறுதியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே வரல. ஸோ இது வந்து அவங்களுக்கு சிக்கல் தான் இருக்கு. ஒரு கார்டாசியும் சரி, அதை தாண்டி தேர்தலில் ஒரு பாசிட்டிவான சிக்னலை அவங்களுக்கு உருவாக்கணும் அப்படின்னா அதற்கு இது மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்தால் அதை சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா இலவச பேருந்து மகளிருக்கு இலவசம் அப்படின்ற போது நம்மளோட பினான்சஸை வந்து ரொம்ப கொஸ்டின் பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி. எல்லா இலவசங்களும் கொடுத்த பிறகு நம்ம வந்து டெட் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவர் பிரவீன் சக்கரவர்த்தி ட்வீட் பண்ண பிறகும் அதிமுக அதை பேசியது. தமிழ்நாட்டினுடைய கடன் வந்து அதிகரித்திருக்கிறது, அதெல்லாம் பாதாளத்தில் இருக்கிறது நிதி அப்படின்னு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நிதி வந்து எப்படி இவங்க மேனேஜ் பண்ண போறாங்க, அதுக்கான வழிகள் என்னன்றதும் அதிமுக வந்து சொல்லல. இப்போதைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்ற இடத்துல அவங்களால உறுதியா வந்து இன்னும் இப்போ வரைக்கும் அதிமுகவால் அதை சொல்ல முடியல. இதை எல்லாத்தையும் மறைப்பதற்காக தான் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தால் அதற்கு பிறகு தேர்தல் களம் தங்களுக்கு சாதகமாக மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நன்றி திரு லட்சுமி சுப்பிரமணியம், இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.